இதில் வந்து 2 உள்ளிப்பூடு இருக்குது, 2 garlic cloves இருக்குது. இப்போ இந்த garlic cloves போட்டு இந்த ரொல்ல இடிப்பேன். உள்ளியை வந்து இடிச்சிட்டேன். இதில் வந்து 1.5 வெங்காயம் இருக்குது, சிவப்பு வெங்காயம். எல்லாட்டிக்கு 80 grams வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இந்த உள்ளியோட போட்டு ஆகலும் பட்டை அடிக்க தேவையில்லை, ஆனால் ஒரு லைட்டாக இடிச்செடுக்கணும். ஸோ இந்த வெங்காயத்தை வந்து நறுவலாக இடித்து வச்சுருக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 110 கிராம் 110 grams கூனிரால் இல்லாட்டிக்கு சிங்களாக்கள் சொல்லுவாங்க கூன் இசோண்டு. இந்த கூன் இசோ வந்து நான் இதை கழுவி இது நல்லா தண்ணி எல்லாம் வந்து வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தாச்சியில் போட்டு கொஞ்ச நேரம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். 2 நிமிஷமாக தான் வறுத்துருக்கு. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். ஒரு 5 நிமிஷமாக தான் வறுத்துருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் வறுக்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணித்தன்மை இருக்குதாண்டு. இன்னும் இதில் கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்குது. கொஞ்ச நேரம் வறுத்தெடுப்போம். ஸோ இதை நான் வறுக்கிறதுக்கு காரணம் வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து சில்லி பேஸ்ட். ஸோ இது கொஞ்ச நாள் வச்சு நீங்கள் இதை வந்து சாப்பிட்லாம். ஸோ அதில் வந்து நான் தண்ணி போட்டு கழுவுனபடியாக தண்ணி இருக்குது. ஸோ தண்ணி எடுக்கிறது தான் இதை வந்து வறுக்கிறது. ரெண்டாவது வந்து இப்படி வறுத்திங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ளேவர். இதோட 8 நிமிஷமாக மீதியது கொஞ்சம் குறைய வச்சு இது இப்போ நல்லா வறுத்துட்டேன். ஸோ இது தண்ணி எல்லாம் இல்லை. ஸோ இதை நான் கொஞ்சம் கூல் பண்ண வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு ஜஸ்ட் பல்ஸ் பண்ண போகிறேன். அரைக்க போகிறேன் இல்லை பவுடராக, ஜஸ்ட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இதை. ஸோ இது லைட்லியாக வந்து கூல் பண்ணிட்டுது. இப்போ நான் இந்த கிரைண்டரில் போட்டு பட்டை அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒருக்கா 2 அல்ல 3 தரம் இதை பல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சரி. பட்டை அரைக்கக்கூடாது. இந்த நான் பட்டை அரைக்கையில் ஜஸ்ட் ஒருக்கா 2-3 தரம் பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 3.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் விடுங்க. இந்த எண்ணெயில் வந்து நான் இடித்து வச்ச வெங்காயம் உள்ளியும் இருக்குது நறுவலாக. இப்போ இதில் போடுங்க. வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இதில் கொஞ்சம் ரம்பை இருக்குது. இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். வெங்காயம் வந்து ஒரு 3 நிமிஷம் தான் வதங்கி கொண்டிருக்கு. இன்னும் வதங்கணும். கொஞ்சம் ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வரணும். இது ஒரு 6 நிமிஷமாக தான் வதங்கி கொண்டிருக்குது. இந்த 6 நிமிஷத்துக்கு பிறகு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய போடுறேன். பட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேருங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த வெங்காயத்தை வந்து 8 நிமிஷம் தான் வதங்க விட்டுருக்கிறேன். பொறுக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இப்போ இந்த கூனிசோ வந்து இதில் போடுங்க. இதில் வந்து காஞ்ச மிளகாய் வந்து நறுவலாக அரைச்சி 3.5 டேபிள் ஸ்பூன் இருக்குது. பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியத்துக்கு கொஞ்சம் குறைங்க. இது வந்து ஆப்ஷனல். நான் 1/2 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் போடுறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போடுங்க. இதில் வந்து 2 டீஸ்பூன் சீனி போடுறேன். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போடுங்க. பார்த்து டேஸ்ட் பண்ணி நீங்கள் போடுங்க. கொஞ்சம் நேரம் வந்து வதங்க விடும். இப்போ 2 நிமிஷம் தான் ஆகிருக்கு. இது நல்லா கிளறி விடுங்க. ஸோ இன்னொரு 4 நிமிஷம் இதில் வதங்க விடுவோம். 4.5 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் மாதிரி விடுவோம். இப்போ 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து தேசிக்காய் புளி இருக்குது, லைம் ஜூஸ். இந்த லைம் ஜூஸில் வந்து 1/2 டீஸ்பூன் இருக்குது. ஆனால் உங்களுக்கு விருப்பமான அளவு டேஸ்ட்டை பார்த்து நீங்கள் விடுங்க. ஸோ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூனிராலில் செய்கிற சில்லி பேஸ்ட் செய்து முடிஞ்சுது. இதுவும் ஒரு விதமாக சிங்களாக்கள் செய்கிற சில்லி பேஸ்ட் சொல்லுவாங்க. அதோட பேர் வந்து கூனிசோ சில்லி பேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது செய்து முடிஞ்சுது.